அனைவருக்கும் அநேக நமஸ்காரம், காலை வணக்கங்கள், இனிய கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லோரும் நலம் வாழ அந்த ஆண்டவன் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நான் காமிக்க போறது உங்களுக்கு பத்தரகஜத்துல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மடிசார் சிலையில ஜரி வேல்தாரி பேட்டர்ன் இருக்கு, ஜரி செக்ஸ் பேட்டர்ன் இருக்கு, அப்புறம் மூடு பண்ணி டிசைன் இருக்கு, ஸ்ப்ரே டிசைன் இருக்கு, அப்புறம் நார்மலா வித்தவுட் ஜரி, வித் ஜரி, அடையார் பார்டர் எல்லாமே இருக்கு. பத்திரகஜம் நான் அன்னைக்கு போடுறேன். அதனால அந்த பத்திரகஜம் ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 9 கஜம் போடுறேன். சரிங்களா? எல்லாம் அல்ல அந்த ஆண்டவன் எல்லோருக்கும் நல்வழி பாயட்டும், எல்லோர் வீட்டிலும் ஜெயம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், வெற்றி உண்டாகட்டும், நிம்மதி நிலவட்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பொழுது நல் பொழுதாக ஆரம்பித்து இன்றைய பொழுது நல் பொழுதாக கலந்து உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் செந்திலுக்குமார் நினைக்கிறேன். நான் காட்ட போறது மடிசார் பத்திரகஜம். சரிங்களா? ஓகே. மதுரைக்கு வர்றப்ப மறக்காம ஹெரிடேஜ் ராணி RMS நம்ம கடவுடைய GST நம்பர் பேருங்க. ஹெரிடேஜ் ராணி 1948 பிராண்ட் பேர். ராணி சாரீஸ் 1948, ஹெரிடேஜ் ராணி சாரீஸ். ஓகே. மதுரைக்கு வந்தீங்கன்னா காமராஜர் சாலையில இருக்கிற நம்ம கடை. காமராஜர் சாலையில வந்தீங்கன்னா கரெக்டா அங்க கடைக்கு ஆப்போசிட் மாஸ்டர் பிராண்ட் பேக்கர்னு இருக்கு. பழைய அலங்கார் தியேட்டர்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அல்லது அரசமரம் பிள்ளையார் கோவில் கிட்டத்தட்ட ஒரு எங்க கடை எப்படி 75 வருஷம் ஆயிருக்கோ அதே மாதிரி அந்த பிள்ளையார் கோயிலுக்கு 75 வருஷமா ரெக்கார்டு கரெக்டா வச்சிருக்காங்க. அந்த கோயில் இன்னைக்கு அங்க இருக்கு. அது இங்க இருந்து அந்த கோயில் அரசமரம் பிள்ளையார் கோயில்ல இருந்து நம்ம கடை கரெக்டா ஒரு 50 மீட்டர் தான். பிள்ளையார் கோயிலுக்கும் அலங்கார் தியேட்டருக்கும் நடுவால நம்ம கடை இருக்கு. பழைய வீட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாரம்பரியமான வீட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் ஆரம்பிச்ச வருஷம் 1948 அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடவையும். ஓகே ரைட். இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு, ஒரு நிமிஷம் போயிடுச்சா? ரைட். இப்ப நான் காட்டுறது மடிசார்ல உங்களுக்கு 10 கஜம் 10.5 yards சொல்லுவோம். அதர்வைஸ் நீங்க 9.60 meters பெர்ஃபெக்டா இருக்கும். ஜரி வேல்தாரி பேட்டர்ன் போடுறேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு ஹைட் பாத்தீங்கன்னா கரெக்டா 47 இன்ச்சு 48 இன்ச்சு குறையாம இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நீங்க நான் 9 கஜம் வாங்கினேன், 9.5 கஜம் வாங்கினேன், பட் லென்த் பத்தல, உயரம் பத்தல சொல்லுவாங்க. நம்மகிட்ட அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்க நீளம் குறையறதே கிடையாது, லென்த் குறையாது. லென்த் கரெக்டா 9.60 meters இருக்கும். ஹைட் பாத்தீங்கன்னா 47 inches இருக்கும். இது நான் ஒரு சேலை நான் விரிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பல்லுன்னு. இது பாத்தீங்கன்னா என்ன கலர்னு பாத்தீங்கன்னா பால் ரோஸ்ல ராணி பிங்க் இல்லன்னா ராணி ரோஸ் சொல்லுவாங்க. ஜரி வேல்தாரி படுக்க வசமா இப்படித்தான் வரும். இது ஜரி வேல்தாரி. இது பல்லுங்க. இதுக்கு தேவையான பிளவுஸ் வேணும்னா நான் உங்களுக்கு பிளைன்ல இந்த கலர் மேட்சிங் கிடைக்குதான்னு பார்த்து அதுக்கு நான் பிளவுஸ் கொடுத்துடுறேன். ஓகே. ஜரி கட்டம் பிளவுஸ் போடனாலும் போடலாம், ஜரி வேல்தாரி பிளவுஸ் போடனாலும் போடலாம். பிளவுஸும் நான் சேர்த்து கொடுத்துடுறேன். இதுக்கு நான் உங்களுக்கு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா MRP 2800 to 2700 வரும். கண்டிப்பா ஆஃபர் இருக்கு உங்களுக்கு. ஆஃபர் நீங்க வேணும்னா எங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 888825452727 நம்பர் நோட் பண்றேன், சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. என்னை கான்டாக்ட் பண்றதுக்கு யூ கான்டாக்ட் மீ, ப்ளீஸ் நோட் டவுன் மை நம்பர் 8825452727. இதான் என் நம்பர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய லேபிள் நீங்க கவனிச்சு பார்த்து வாங்குங்க. எங்களுக்கு மதுரையில எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாதுங்க, எங்கேயுமே அவுட்லெட்ஸும் கிடையாது. என்னுடைய கடை ஒரே கடை தான். இங்க ஒரு கடை தான் மதுரையில வச்சிருக்கேன். சென்னையில பாண்டி பஜார்ல எங்களுடைய ராணி எக்ஸ்க்ளூசிவ் டீலர்னு ஒண்ணு இருக்கு, அத்வைதா சாரீஸ்னு இருக்கு. பழைய காசி ஆர்கேடு நாராயணா பேலஸ் எல்லாம் முன்னாடி வித்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார்னர்ல காசி ஆர்கேடு மால், பழைய காலத்து மால். அந்த மால்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. என்னுடைய டீலர் ஒண்ணுதான் அங்க. அதர்வைஸ் உங்களுக்கு நல்லி சின்னசாமி செட்டியில கிடைக்கும். நல்லி சின்னசாமி செட்டி, பனகல் பார்க், பழைய நல்லி, பழைய பெரிய கடைன்னு சொல்லுவாங்க. பழைய நல்லி 100 வருஷ கடை, அதெல்லாம் அங்க கிடைக்கும் நம்ம பிராண்டு. அப்புறம் பச்சையப்பா சில்க்ஸ் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை அங்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி திருச்சியில நல்லி சில்க் சேல்ஸ் டெப்போ கண்டோன்மெண்ட்ல அங்க கிடைக்கும். சரிங்களா? வெகு விரைவில் நான் பெங்களூர்ல ஓபன் பண்றேன். கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவேன் பெங்களூர்ல நெக்ஸ்ட் இயர்ல. அப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. இப்ப காமிக்கிறது நேவி ப்ளூல பிங்க் பார்டருங்க. நேவி ப்ளூல பிங்க் பார்டர். சரிங்களா? நேவி ப்ளூல பிங்க் பார்டர். என்னுடைய கடை அடையாளம் நீங்க என்ன பாத்துக்கணும்னா, இந்த பின்னாடி பெருமாள் இருப்பாரு, வெங்கடாஜலபதி இருப்பாரு, பக்கத்துல விக்கிரகத்துல தாயாரம்மா இருக்காங்க.
அதுக்கு மேல சமயபுரத்தால் அம்மா இருக்காங்க, வாராகி, பிள்ளையார், மீனாட்சி அம்மன், ஸ்ரீரங்கநாதர், குபேரர் எல்லாரும் எங்க கடையில இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மூதாதையர்கள் ஆசீர்வாதத்தோட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கடை வந்து தாத்தா பாட்டி நடத்துனது, அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா, இப்ப நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். 3வது தலைமுறை. அடுத்த தலைமுறைக்கு உங்க ஆதரவோட என் பொண்ணும் பையனும் 2 பேரும் வர்றாங்க. உங்க ஆதரவு இருந்தா அடுத்த தலைமுறைக்கு நடத்துறதுக்கு எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்க. நல்லபடியா நாங்க வந்துகிட்டு இருக்கோம் உங்க ஆதரவோட. சேலை குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்க உங்களுக்கே தெரியும், வாங்கின எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே கமெண்ட்ல போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க. இது வந்து மெரூன்ல வந்து பச்சை கரைங்க. பச்சை பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும், சேலை சூப்பரா இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, சரிங்களா? நான் 10 கஜம் மட்டும் இந்த ஐட்டம் போட்டுறேன். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் போகும். அதனால வந்து நான் எல்லா கலரும் போட்டுறேன். இது சிகப்புல வந்து மெரூன் பார்டர் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு பிளவுஸ் தேவைன்னா சொல்லிருங்க, நான் பிளவுஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஏன்ட்ட இல்லைன்னா நான் பிளைன் கூட பிளவுஸ் உங்களுக்கு வாங்கி நான் அனுப்பிச்சுடுறேன். ஏன்னா ஆன்லைன்ல சேலை வாங்கிட்டு போய் பிளவுஸ் வாங்குறது பெரும்பாடு. 9.5 கஜம் வாங்குறது ஈஸியா போயிருச்சு, 1 மீட்டர் பிளவுஸ் வாங்குறது கஷ்டமா இருக்குன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. கரெக்ட் தானங்க? ஏங்க, ஒரு சேலை 9.5 கஜம் 5.5 மீட்டர் 8.5 மீட்டர்லாம் 9.5 மீட்டர்லாம் வாங்க முடிஞ்சிருது. இந்த 1 மீட்டர் பிளவுஸுக்கு சுத்துறதுதான் பெரிய சுத்தா இருக்கு எங்களுக்கு. போய் தேர்றதுக்குள்ள போதும் ஆயிருது. அதே மாதிரி வயசான அம்மாக்கள்லாம் வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா மாதிரி அவங்க எல்லாம் வந்து வெளியே போய் வாங்குறது ரொம்ப சிரமம். கொஞ்சம் வயசு சின்னவனா போயிடுவாங்க, அங்கிட்டு போயிட்டு வரப்போ வாங்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரௌனுங்க, பிளாக் கிடையாது, ஸ்னஃப் சாக்லேட் ப்ரௌன் சொல்லலாம். அதுல ஆரஞ்சு பார்டருங்க, சரிங்களா? இதெல்லாம் ஜரி வேல்தாரி பேட்டர்ன். இது வந்து மீனாட்சி பச்சையில கிளிப்பச்சை கூட சொல்லலாம். கிளிப்பச்சை சொன்னாலும் மீனாட்சி பச்சை சொன்னாலும் ஒண்ணுதான். சோ அதனாலதான் கிளிப்பச்சைன்னு பேரே வந்திருக்கு. மீனாட்சி கையில கிளி இருக்கிறனாலதான் கிளிப்பச்சைனே பேர் இருந்துச்சு. கிளியே அந்த பச்சையில தான் இருக்கும், அந்த பச்சையில தான் அம்மாவே சேலை உடுத்திருக்கு. அதனாலதான் கிளிப்பச்சை. மீனாட்சி பச்சையில குங்கும ரோஸ், வாடாமல்லி கிடையாது, மீனாட்சி பச்சையில குங்கும ரோஸ். எப்படி ஒரு மங்களகரமான பேர் பாத்தீங்களா? மீனாட்சி பச்சையில குங்கும ரோஸ், ஒரு மங்களமா கேக்குது பாத்தீங்களா கேக்குறதுக்கு. அதாங்க நம்ம உண்மையான வார்த்தைகள். நம்ம வாயில வந்து மங்களகரமான வார்த்தைகள் வரத்தான் அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜியான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். அதனால நம்ம வாயில எப்பயுமே வந்து மங்களகரமான வார்த்தைகள் தான் வரணும். அதுக்கு ஆப்போசிட் வார்த்தைகள் வாயில கூட வரக்கூடாது. ஆமா, மங்களகரமா பேசணும், நல்லபடியா பேசணும், பாசிட்டிவா பேசணும். யாரு என்ன செஞ்சாலும் நம்ம வந்து அப்படியா சரி இந்த இதெல்லாம் ஆகி போச்சு, அடுத்த தடவை கரெக்டா போயிடும், விடு, கரெக்டா போயிடும், கரெக்டா வந்துடும், சரி விடு. ஒரு தப்பு நடந்தாலும் அந்த தப்ப பேசக்கூடாது. சரி இந்த தடவை இது ஆயிடுச்சு, அடுத்து ஆகாது, நல்லபடியா நடக்கும் போன்னு சொல்லி நம்ம மங்களகரமா பேசணும்னா அந்த வீட்டுல, அந்த கடையில, அந்த இடத்துல எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவாவே எல்லாமே நடக்கும். நம்ம எப்பயுமே எதிர்மறை பேச்சுகளோட நேர்மறை பேச்சுகள் இருந்தா ரொம்ப அழகா அந்த இடத்துல ஒரு நிம்மதி நிறைஞ்சிரும். அது பேசுற பேச்சுனால, அங்க பாடுற வார்த்தைகள்னால இந்த பிரபஞ்சம் பெருசுங்க. இந்த பிரபஞ்சம் பெருசு. நம்ம பேசுறது எல்லாமே அப்படியே போயிட்டே தான் இருக்கும். பஞ்சபூதங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்ன இந்த தடவை நிறைய ஆன்மீகம் பேசுறணும், ஆன்மீகம் நிறைய பழகுவேங்க, ஆன்மீகம் நிறைய தெரியும். கீழே குனிஞ்சு எடுத்த வேற என்ன நான் போயிட்டு நினைச்சுறாங்க. இந்த சேலை தூக்கணும்ல, கீழே இன்னொரு ஐட்டம் இருக்கு, இன்னொரு பேட்டர்ன், அதை எடுத்தேன், சரிங்களா? இப்ப நான் காட்டினது ஜரி வேல்தாரி. இப்ப நான் காமிக்க போறது ஜரி கட்டம். இங்க ஜரி கட்டம் 6 கஜத்துல பாத்துப்பீங்க. இது 6 கஜம், 5.5 மீட்டர் ஜரி கட்டம். இது வந்து 10.5 கஜத்துல ஜரி கட்டம். 10.5 கஜத்துல ஜரி கட்டம் போட்டிருக்கேன், சரிங்களா? இது வந்து ப்ளூல வந்து நேபிள் வந்து ராமா கிரீன், சரிங்களா? நேபிள் ராமா கிரீன். உட்காந்துக்கப்பா, கீழே உட்காந்துக்கப்பா. இது வந்து ப்ரௌன்ல வந்து பிங்க் பார்டருங்க. இது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு 10.5 கஜம் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆமா, இது பச்சையில வந்து சம்பங்கி பார்டர், மஸ்டர்ட்னு சொல்லலாம், சம்பங்கின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் பிளவுஸ் வேணா நான் கொடுத்துடுறேன். என்கிட்ட இல்லைன்னா கூட என் பக்கத்துலதான் என் நண்பர் கடை வச்சிருக்காரு, பிளவுஸ் பிட்டு கடை. அந்த பிளைன் பிளவுஸ் கூட நான் வாங்கி தந்துடுறேன். சார் எனக்கு ஜரி எல்லாம் வந்து உடம்புல வந்து துருன்னு இருக்கும், நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் சார், நீங்க பிளைனா வாங்கி கொடுத்துடுறேன். வாங்கி கொடுத்து அதுக்கு உண்டான சார்ஜ் என்னமோ நான் வாங்கிக்கிறேன். இது வந்து நேபிள்ல வந்து ரோஸ் பார்டர், அதே குங்கும ரோஸ் தான், சரிங்களா? சூப்பரா இருக்கும். நான் காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு 10.5 கஜம் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் மிமிகிரி கண்ண பிடிக்குங்க. மிமிகிரி பண்றது, அந்த கலையில கொஞ்சம் ஆர்வம். அது வந்து சரஸ்வதி அருள்ல நமக்கு ஏதோ ஒரு கலையில வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவன் வந்து ஒரு இயற்கையா திறமை வந்து ஆண்டவன் படைக்கிறாங்க. யாருக்குமே திறமை இல்லாம ஆண்டவன் படைக்கிறதே இல்லை, எல்லாருக்கும் திறமையதான் இருக்கும்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு 5 விரல் சேர்ந்தாதான் ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியும் சொல்ற மாதிரி 5 பேர் சேர்ந்து கூடி பேசி நம்ம பழகினாதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும். இது என்னன்னா மெரூன்ல வந்து பச்சைக்கரை, மெரூன்ல பச்சைக்கரை. நான் மெரூன்ல பச்சைக்கரை வந்து உங்களுக்கு எது காமிச்சேன்? ஜரி வேல்தாரில காமிச்சேன். இது ஜரி கட்டம். சரிங்களா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் எடுத்து அனுப்பிச்சு எனக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இதெல்லாம் 2 பீஸ் தான் இருக்கு. வந்தது மொத்தமா வந்ததுல கடைகளுக்கு கொஞ்சம் போட்டுட்டு என் கடைக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு இங்கேயும் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன், 2 வச்சிருக்கேன் பீஸுக்கு. சரிங்களா? ஓகே, தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இந்த நான் பச்சை ஃபர்ஸ்ட் சொன்ன சம்பங்கி இது 2 சாரி இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்து வந்து நான் போட போறது உங்களுக்கு வந்து பத்திரத்துல என்ன போட போறேன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே டிசைன் சொல்லுவோம். மொசைக் தர மாதிரி இருக்கும் ஸ்ப்ரே டிசைன். இதெல்லாம் அந்த காலத்து டிசைன். அந்த காலத்துல வாங்கின எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ராணில வந்து எப்படி இருக்கும். சரிங்களா? நான் ஏன் ராணிங்கிற பேர் வந்து கரெக்டா ஹெரிட்டேஜ் ராணி ஏன் சொல்றேன்னா ராணின்னு நிறைய பேர் இப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அது வந்து குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். எங்க கடைக்கு நீங்க வரணும்னா ஹெரிட்டேஜ் ராணின்னு பாருங்க. ஹெரிட்டேஜ் ராணி கடையான்னு பார்த்து வாங்க. சரிங்களா? ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் 1948 போட்டிருக்குதான் எங்களுடைய கடை. மத்த எதுவுமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கடை. எங்களுக்கு சம்மந்தமும் கிடையாது. இங்க மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராணி முன்னாடி ஒண்ணு சேர்த்திருப்பாங்க, ராணி வேற மாதிரி போட்டிருப்பாங்க, ராணின்னு போடுவாங்க. ஒரு பேர் வாங்கியாச்சுன்னா கூட வந்து அது சேர்த்துக்கிறது இயற்கையான விஷயம். இப்ப நமக்கே அந்த மாதிரிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு செலிபிரிட்டி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லா சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி பேர் வந்து பிராண்ட் ஆயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்குவாங்க. இது நேவி ப்ளூல ஆனந்தா ப்ளூங்க. இது மஸ்டர்ட்ல அடையார் பாடம். நான் ஒரு சேலை விரிச்சு காமிக்கிறேன். சரிங்களா? நடுவுல வந்து ஒரு சேலை விரிச்சு காமிக்கிறேன். இது அதே மீனாட்சி பச்சை தான். அதே மீனாட்சி பச்சையில செல்ஃப்ல வந்து அடையார் பாடுற. நான் அந்த சேலையை விரிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு விரிச்சு காமிச்சா இந்த சேலை வந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? இது வந்து பல்லு கீழே தெரியுது பாருங்க. அது வந்து தலப்பு முந்தான. இது வந்து உடல். இது முந்தான. நான் ஒரு சேலை வச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? வச்சு காமிச்சிடுறேன். இது முந்தான பின்னாடி போடுறோமா? ரைட்டு, ஓகே. இது வந்து நீங்க இந்த சேலை அப்படி உடுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வேல்தாரி வச்சு காமிக்க மறந்துட்டேன். அடுத்த தடவை காமிச்சிடுறேன். இது இந்த மாதிரி அடையார் பார்டர், இந்த மாதிரி அடையார் பார்டர் வரும். ருத்ராட்சம், சின்ன ருத்ராட்சத்துல அடையார்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சேலை அப்படி கட்டினீங்கன்னா 960 மீட்டர். இது ஆறுகத்துல இருக்கான்னு கேட்டா ஆறுகத்துல மூடு பண்ணிதான் ஸ்ப்ரே இல்ல, வரணும். இப்பதான் இது முடிஞ்சு வந்திருக்கு. இது முந்தானங்க. பிளவுஸ் இல்ல. உங்களுக்கு பிளவுஸ் வேணா தனியா நான் தர்றேன், வாங்கி கொடுக்குறேன். இல்ல என்கிட்ட இருந்தா மேட்சிங் ஆகுதுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுத்துல இந்த மாதிரி இருக்கும். அற்புதமான சேலைகள் 120 கவுன்ஸ், எல்லாமே 120 கவுன்ஸ். எடுத்து மேல வச்சுக்கிறேன். ஓயாம குனியணும்னா சிரமமா இருக்கு. இதை எடுத்து மேல வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா காமிச்சிடலாம். இது வந்து பொடி கலர்னு சொல்லுவோங்க. இதே ஸ்ப்ரே தான், ஸ்ப்ரே டிசைன். 10 கஜம் அடையார் ஸ்ப்ரேன்னு பேர் இருக்கு. நான் 10 கஜங்கிறத வந்து ஒரே டைட்டில்ல நான் போட்டு முடிச்சிடுறேன். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. 10 கஜம்னா எப்படி சார் நீங்க எத்தனை லென்த் இருக்குன்னு 9.60 மீட்டர் இருக்கும். உயரம் பாத்தீங்கன்னா 48-49 இன்ச்சு தாராளமா வரும். பாக்குறதுக்கு சேலை அற்புதமா இருக்கும், சூப்பரா இருக்கும் சேலை. நீங்க வாங்கி இந்த கஞ்சி பசியோட வரும். நீங்க வாங்கி தண்ணியில போட்டீங்க பிறகு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் மெட்டீரியல். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இந்த ஜரிகை எல்லாம் வந்து கருத்துருமா இல்ல ஜரிகை வந்து வெளியே வந்துருமான்னு கேட்டா வராது. ஏன்னா நூலுடைய அழுத்தம் ஜாஸ்தியா கொடுத்து சாயம் போடுறதுனால, நெய்யறனால அது வந்து உங்களுக்கு ஜரிகை இழுத்து பிடிச்சுக்கும். சரிங்களா? இந்த கலர் எல்லாம் நல்லா அழகா இருக்கும். இது வந்து சுமதி பச்சைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மயில் கழுத்து கலர்னு சொல்லுவோம். மயில் கழுத்து கலர். சரிங்களா? இது வந்து நேவி ப்ளூ. நேவி ப்ளூங்கிறது ஒண்ணு இருக்கு, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். நேவி ப்ளூ, பிரில் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக் ப்ளூன்னு சொல்லியிருக்கேன். இது பிரில் ப்ளூ. பிரில் ப்ளூனா பிரில் இங்க்னு ஒண்ணு வந்து பாத்தீங்களா அந்த காலத்துல. இப்ப இங்க் பென் யாரும் யூஸ் பண்றது இல்ல. பிரில் இங்க்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரில் கலர்ல இருக்கிற ப்ளூ தான். நம்ம இங்க் பென் எழுதுறப்ப ஒரு ப்ளூ இருக்கும், அந்த ப்ளூ தான் அது நம்ம முதல் காமிச்சது. சரிங்களா? இது வந்து பச்சை பாட்டில் கிரீன். பாட்டில் கிரீன்ல வந்து மஞ்சப்புள்ளி போட்டு உங்களுக்கு அழகான ஒரு கீழே பாருங்க, இந்த பார்டருக்கு நடுவுல, ஜரிகை பார்டருக்கு நடுவுல வந்து ஒரு வேக்ஸ் பிரிண்ட். இது ஸ்ப்ரே. இந்த வேலைப்பாடு ரொம்ப கஷ்டமான வேலைப்பாடுங்க. சரிங்களா?
இது எல்லாமே உங்களுக்கு பத்திர கஜ பிரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்னா உங்களுக்கு 2200 இருந்து 2800 வரைக்கும் வரும். 2200 to 2800. நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க. பிடிச்ச சேலை எதுன்னு கேட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அனுப்பிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு அது வந்து என்ன டிஸ்கவுண்ட் வரும் சொல்லிடுறேன். ஷிப்பிங் எவ்வளவு வரும் பாத்தீங்களா. ப்ளூல வந்து கத்திரிப்பு கலர் ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இது முந்தான. எல்லா சேலையும் முந்தான வந்து பையனா இருக்காது. எல்லா சேலையும் முந்தான அலங்காரம் பண்ணி தான் வச்சிருக்கோம். சரிங்களா. இப்ப நான் காமிச்சதுதான் அந்த மெரூன்ல வந்து மஞ்சள் புள்ளி. இது நான் ப்ளூ காமிச்சிட்டேன். சரிங்களா. இது ப்ளூல வந்து ராமர் பச்சைங்க. இது சரிங்களா. இது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு 10.5 yards 9.60 meters. 10.5 yards 10.50 meters. 10.50 yards and 9.60 meters. சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். கலர் ஃபேட் ஆகுமா? ஃபேட் ஆகாது. அதே மாதிரி நீங்க வெயில்ல மட்டும் ரொம்ப நேரம் காய போடக்கூடாது. சுங்குடி சேலைன்னு கிடையாது. ஒரிஜினல் பருத்தி சேலை, ஒரிஜினல் காட்டன் சாரீஸ். யூ டோன்ட் வெட் இன் சன்லைட், மோர் சன்லைட். நீங்க வந்து சன்லைட்ல ரொம்ப நேரம் போடக்கூடாது. பருத்தி வந்து விவசாயம் பண்ணி வர்றது. அதனால வந்து நீங்க அந்த சாயம் வந்து கெட்டி சாயம் தான். ஆனா நீங்க வெயில்ல ரொம்ப நேரம் போடக்கூடாது. நிழல்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சேலை, நல்லா நைஸாவும் இருக்கும். நீங்க வேணும்னா ஸ்டார்ச் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்டார்ச் போட்டுக்கலாம். நீங்க சேலை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். 120 கவுன்ஸ்ல பண்ணிருக்கேங்க. நல்ல பிரீமியம் காட்டன், பிரீமியம் குவாலிட்டி கோம்டு காட்டன்ல வந்து நல்ல வேட் டேஸ்ல வந்து கிளியரா கேரண்டீட் கலர்ஸா ஃபேட் ஆகாம பண்ணிருக்கேன். இப்ப நான் போட்டது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே போட்டிருக்கேன். இப்ப அடுத்து நான் போட போற டிசைன் வந்து மூடு பனின்னு சொல்லுவோம். அது என்னங்க மூடு பனின்னா மேகமூட்டமா வரும். மிஸ்ட் டிசைன் சொல்றது. மிஸ்ட்னா இப்ப கொடைக்கானல் போறோம், ஊட்டிக்கு போறோம், அப்ப அங்க மிஸ்ட் நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அங்கங்க மேகம் நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குதான் வந்து சொல்றது மிஸ்ட் டிசைன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து மூடு பனின்னு சொல்லுவோம். இது வந்து 10.5 கஜத்துல மூடு பனி 9.60 மீட்டர். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா என்கிட்ட தனியா கேட்டுருங்க. இதுல மேட்சிங் ஆச்சுன்னா நான் பிளவுஸ் தர்றேன். சரிங்களா. மேட்சிங் ஆகலன்னா கடையில கூட வாங்கி தர்றேன். பிளைனா வேணும் சார் வாங்கி தர்றேன். சிரமப்படாதீங்க. பிளவுஸுக்கு என் பக்கத்துல ஒரு ஹோல்சேல் கடை இருக்கு. நான் மொத்தமா வாங்கி உங்களுக்கு இந்த சாரிக்கு என்ன மேட்சிங் ஆகும்னு பிளவுஸ் வாங்கி நான் கொடுக்குறேன். தேவைன்னா சொல்லுங்க. சரிங்களா. தேவைன்னா நான் அந்த உதவி கூட பண்றேன். வாங்கி சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். ஒரே வேலையா முடிஞ்சு போயிடும். பிளவுஸுக்கு தனியா சுத்தணும்னு அவசியம் இல்லை. இது பச்சைங்க, சட்னி பச்சைன்னு சொல்றது இதுக்கு பேரு. நான் போட்டது முதல் ஸ்ப்ரே போட்டேன். இது நான் இப்ப காமிக்கிறது மூடு பண்ணி காமிக்கிறேன். மூடு பண்ணி டிசைன் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிங்களா. ஆமா. இது வந்து இதுலயும் கலர்ஸ் வந்து ஒரு 12 கலர் 13 கலர் வரும். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே ரைட். அடுத்து வந்து இந்த 10.5 இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 9.5 கஜம் போட போறேன். 9.5 கஜம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 700 to 725 750க்குள்ள மெழுகாச்சு பார்டர் வச்ச வித்தவுட் ஜரியில வந்து 100 கவுன்ஸ்ல போட போறேன். சரிங்களா. 100 கவுன்ஸ்ல போட போறேன். அதுலயும் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நேற்று நான் விலை கம்மி ஐட்டம் போட்டேன் பாத்தீங்களா. அந்த விலை கம்மி ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும்னு நிறைய பேர் இன்னைக்கு கூட காலைல போன் பண்ணாங்க, நேற்று சாயந்தரம் கூட போன் பண்ணாங்க. வயசானவங்க பாவம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல சொன்னாங்க. போட்டோ வேணும்னா கேளுங்க, நான் போட்டோ அனுப்புறேன் உங்களுக்கு. நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சு நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். ஓகேங்களா. அந்த போட்டோ பார்த்து நீங்க மார்க் பண்ணி தெரியலன்னா பக்கத்துல யாராச்சும் கேளுங்க. அதுல வந்து நீங்க மார்க் பண்ணலாம். ஒரு ரெட் மார்க் கிரீன் மார்க்கோ பண்ணி அனுப்புங்க. இல்லைன்னா கீழே போடுங்க. எனக்கு நான் 4 சேர் தான் வச்சு போட்டோ எடுப்பேன். சரிங்களா. எனக்கு இடது பக்கம் இருந்து ஃப்ரம் லெப்ட்ல இருந்து 3வது சேலை 2வது சேலை நான் புரிஞ்சுக்குவேன். அந்த சேலை நான் தனியா உங்களுக்கு எடுத்து போட்டோ அனுப்பிச்சு அதுவான்னு கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். எங்களுக்கு வந்து வியாபாரத்துலதான் நோக்கம். வியாபாரம் தான் நோக்கம். நல்லபடியா வியாபாரம் பண்ணணும். கஸ்டமர்ஸ் கேட்கறத நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருது கொஞ்சம், அது மட்டும் என்கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா சரிங்களா. கொஞ்சம் தம்பிக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து கரெக்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சேலை அனுப்பிச்சிட்டோம்னா அது தப்பா போயிடும். கேட்ட சேலை நம்ம கரெக்டா கொடுக்கணும். அதுக்காண்டி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. அதே மாதிரி வந்து நீங்க மதியம் 2 மணிக்குள்ள பேமெண்ட் பண்ணது நான் அன்னைக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா. நீங்க மதியம் 2 மணிக்குள்ள பண்றது வந்து நான் அன்னைக்கே அனுப்பிச்சிருவேன். கொஞ்சம் 2 மணிக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆகி அப்புறம் பேமெண்ட் ஒரு 5-6 மணி ஆகுதுன்னா 2 மணிக்கு அப்புறம் பண்ற பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நான் மறுநாள் கண்டிப்பா புக் பண்ணிடுவேங்க.
கொரியர்காரங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா 7 வந்து நின்னுறாங்க வாங்கிட்டு போறதுக்கு. அதனால கொஞ்சம் அதை நான் கூட வேண்டி சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் வந்து கலம்கரி காமிக்கிறேன். சரிங்களா? 9.5 கஜம். இல்லன்னா நான் 10 கஜம் போட்டு முடிச்சிடுறேன். சரிங்களா? 10 கஜத்துல இன்னும் என்ன இருக்கோ நான் போட்டு முடிச்சிடுறேன். வித்தவுட் ஜரி இருக்கு, கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குங்க. கீழே இருக்கா பாருங்க 10 கஜம் ஏதாச்சும் இல்ல. சரி, ஜரி வேல்தாரி இது போட்டேன். சரிங்களா? இது பச்சை ஆரஞ்சு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு 2 சேலை 3 சேலை இருக்கு. இதெல்லாம் நான் இப்ப வந்து ஆஃபருக்கு தர்றேன் உங்களுக்கு. நீங்க இப்ப நான் இந்த பிளைன் எல்லாம் காட்டுறதெல்லாம் உங்களுக்கு வந்து செட் இல்லை என்கிட்ட. சரிங்களா? நான் ஒரு ஆஃபர் பிரைஸ் போட்டு தரேன். வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். ஆமா, இது வந்து வித்தவுட் ஜரிங்க. சூப்பரா இருக்கும். 10 கஜம் தான், 9.60 மீட்டர்ஸ் தான், வித்தவுட் ஜரி. இது எல்லாமே வித்தவுட் ஜரியில வந்து சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ். இது வந்து பிங்க், ராணி பிங்க், ராணி ரோஸ், குங்கும ரோஸுங்கிறது வேற. இது ராணி பிங்க்னு பேர் இதுக்கு. வித்தவுட் ஜரி 9.60 மீட்டர் தான். எல்லாமே 10 கஜம் தான் நான் காமிக்கிறது. இந்த வீடியோ ஃபுல்லா 10 கஜம் தாங்க. சரிங்களா? பீச் கலர்ல வந்து ப்ரௌன் பார்டரு, சந்தன கலர்ல ப்ரௌன் பார்டரு, எல்லாமே வந்து 120 கவுண்ட்ஸ். நான் போறது எல்லாமே 120 கவுண்ட்ஸ் தான். எதுவுமே வந்து லோ கவுண்டிங் கிடையாது. லோ கவுண்டே நான் போடல 10 அந்த 6 லோ கவுண்ட் நான் போட்டதுக்கு காரணம், 4 கஸ்டமர்ஸ் கேட்கறாங்கன்னா அதையும் நாங்க பூர்த்தி பண்ணி அவங்களும் திருப்தி பண்ணணும். அதுதான் ஒரு வியாபாரத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து விலை ஜாஸ்தியிலேயே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களும் நம்ம ராணியில வாங்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கும் நாங்க ஏதாச்சும் கொடுக்கணும்ல. அதனால போட்டிருக்கேன். இது வந்து சந்தன கலர்ல வந்து ப்ரௌன் பார்டருங்க. வித்தவுட் ஜரி 10 கஜம் 9.60 மீட்டர். ஏங்க ஒவ்வொருத்தரையும் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் மனசுல உட்காரும்னா. ஒரு வார்த்தை 2 தடவை 3 தடவை சொன்னோம்னா மனசுல உட்காந்துரும். நான் படிக்கிறப்ப என்ன எப்படின்னா ஒரே வார்த்தையை படிக்க மாட்டேன், படிச்சுட்டே போவேன். புக்கு லெசன் தான் நான் படிப்பேன், கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் படிக்க மாட்டேன். சின்ன வயசுல படிக்கும் போது அப்படித்தான். ஸ்கூல்ஸ்லயும் சரி காலேஜ்லயும் சரி லெசன் எடுத்தேன்னா அந்த லெசன் வந்து ஃபுல்லா தான் படிப்பேன். ஒரு இந்த கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரி என்கிட்ட கிடையாது. லெசன் ஃபுல்லா படிச்சு அதுக்கு மீனிங் ஃபுல்லா புரிஞ்சுக்குவேன். அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம என்ன இருந்தாலும் ஒரு அர்த்தத்தோட தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க பேசுறத வந்து நம்ம ஒரு மாதிரியா பார்த்தோம்னா நெகட்டிவா பார்த்தா நெகட்டிவா தெரியும், கரெக்டா பார்த்தோம்னா அந்த வார்த்தை கரெக்டா புரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு. அதே மாதிரிதான் இது வந்து ரெட்ல வந்து ப்ரௌன் பார்டருங்க. நல்ல ஐஸ் கட்டி டிசைன் சொல்லுவோம். இதுக்கு பேர் ஐஸ் கட்டி டிசைன் சொல்லுவோம். ரெட்ல ப்ரௌன் பார்டர். இந்த பத்திக்கு வந்து ஒண்ணுதான் இருக்கு, ஸ்டாக் வரணும். வந்தவன இந்த பத்திக்கு தனியா போடுறேன், தேவைப்படுறவங்க கேளுங்க. சரிங்களா? ஒண்ணுதான் இருக்கு. இது பிளைன். நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு 10 கஜம் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்த வீடியோ நான் வந்து 9 கஜம் போடுறேன். ஓகேங்களா? ரைட். இப்ப இன்னும் மிச்சம் கொஞ்சம் இருக்கு. நான் அதை போட்டு முடிச்சிட்டேன்னா 10 கஜம் முடிஞ்சிருங்க. 10 கஜம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் 9 கஜம் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 1800 1900 எல்லாமே அந்த ரேஞ்சு. மேக்சிமம் உங்களுக்கு வந்து நீங்க என்ன 2800 ரூபா சொல்றீங்களா சார், 2400 ரூபா சொல்றீங்களா சார், எங்களுடைய எம்ஆர்பி அது. நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 2000 2100 தாண்டாதுங்க. சரிங்களா? 2100 ரூபா தாண்டாது உங்களுக்கு. நல்லபடியா இருக்கும் சேலை எல்லாமே. இது குங்கும ரோஸ், ராணி பிங்க்ங்கிறது வேற. இது குங்கும ரோஸ்ல வந்து ப்ரௌன் பார்டர். சரிங்களா? குங்கும ரோஸ்ல ப்ரௌன் பார்டர். இது பத்திக்கு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இது பத்திக்கு மேக்சிமம் 2100 2200 பிளஸ் ஷிப்பிங். சரிங்களா? டசர்ல வந்து ரெட் பார்டர் சூப்பரா இருக்கும். இது தேன் கலர்னு சொல்லுவோம், இல்ல பிரிக் கலர்னு சொல்லுவாங்க. தேன் கலர்ல ப்ரௌன் பார்டர், பிரிக் கலர்ல ப்ரௌன் பார்டர். ரைட். இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் கூட 1 தான் 2 தான் இருக்கு, தீர்ந்துருச்சுங்க. சரிங்களா? இது நல்ல கலர், நல்ல காம்பினேஷன், நல்ல பிரைட்டா இருக்கும் சேலை. இது பீச்ல வந்து ப்ரௌன் பார்டர். ஓகே. 24 நிமிஷமா 26 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்ப நான் எல்லாமே போட்டேங்க. 10 கஜம் எல்லாம் முடிச்சுட்டேன். அடுத்து நான் 9 கஜம் 870 மீட்டர் இருக்கும் எங்கிட்ட. இப்ப நான் 10 கஜம் என்ன சொன்னேன், 10.5 yards வந்து 9.60 மீட்டர்ஸ் இருக்கும். அடுத்து நான் போட போறது வந்து 9.5 yards போட போறேன். அது வந்து 8.70 மீட்டர் 8.70 மீட்டர்ஸ் இருக்கும். பிளவுஸ் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்குங்க, பிளவுஸ் நான் பண்ணி தர்றேன். என்கிட்ட இருக்கிற பிளவுஸ் அட்டாச் பண்றேன். அதர்வைஸ் கிடைக்கலன்னா நான் வெளியே பிளைன் பிளவுஸ் வாங்கி அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். சரிங்களா? அதை நான் சேர்த்து நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு, சாரி டெஸ்கிரிப்ஷனு, சாரியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணுங்க. ஓகே ரைட். நன்றி, வணக்கம். ஆண்டவர் அருள் புரியட்டும், என்றும் ஜெயம் உண்டாகட்டும்.
ஆண்டவன் நல்லொளி உங்கள் வீட்டில் பாயட்டும். எங்க கடைக்கு வாங்க, வருக வருக என்று அழைக்கிறேன். ஜெய்ராம், ஸ்ரீராம், ஹரே ஹரே, ஜெய்ராம்.